திரு ஆலங்காடு கௌமார அட்டவணைப்படி 673 முதல் 676 வரை 4 திருப்புகழ்களை கொண்ட திருப்புகழ் திருத்தலம் திரு ஆலங்காடு. மூவர் தேவாரம் பெற்ற திருத்தலம். காரைக்கால் அம்மையார் மூத்த திருப்பதிகம் பாடி இறைவன் திருவடியின் கீழ் அமர்ந்த திருத்தலம். பஞ்ச சபைகளில் ரத்ன சபையாக விளங்குவது. திருஞான சம்பந்தர் தலையாத்திரை செய்து கொண்டு வரும்பொழுது இத்திருத்தலம் காரைக்கால் அம்மையார் முக்தி பெற்ற ஸ்தலம் என்று கால் மிதிக்க அஞ்சி திருவாலங்காட்டின் எல்லைக்கு அப்பால் உள்ள பழையனூரில் இருந்து சிவபெருமானை பாடி அருளினார். மிக புனிதமான திருத்தலம் திரு ஆலங்காடு. திருப்புகழ் 673. கன ஆலம் கூர்விழி மாதர்கள் மன சாலம் சால் பழிகாரிகள் கனபோக அம்போருகமாம் இணைமுலை மீதே கசிவாரும் கீறுகிழால் உரு வசை காணும் காளிம வீணிகள் களி கூறும் பேய் அமுது ஊனிடு கசுமாலர் மன ஏல் அம் கீல கலாவிகள் மய மாயம் கீத வினோதிகள் மருள் ஆறும் காதலர் மேல் விழு மகளிர் வில் மதி மாடம் வான் நிகழ்வார் மிசை மகிழ் கூறும் பால் மனமாம் உன மலர் பேணும் தாள் உணவே அருள் அருளாயோ தனதானம் தானன தானன என வேதம் கூறு சொல் மீறு அழி ததை சேர் தன் பூமண மாளிகை அணி மார்பா தகர் ஏறு அங்கு ஆர் அஜம் ஏவிய குக வீரம் வீர அம்பா குமரா மிகு தகை சால் அன்பார் அடியார் மகிழ் பெருவாழ்வே தினம் தினம் மா அன்பாய் புனமேவிய தனி மானின் தோல் உடனாடிய தினை மா இன்பா உயர் தேவர்கள் தலைவா மா திகழ் வேடம் காளியோடாடிய ஜெகதீ சங்கேச நடேசுரர் திரு ஆலங்காடினில் வீரிய பெருமாளே. உன மலர் பேணும் தாள் உணவே அருள் அருளாயோ தனதானந்தானன தானன என வேதம் கூறு சொல் மீறு அழி ததை சேர் தன் பூமண மாளிகை அணி மார்பா தகர் ஏறு அங்கு ஆர் அஜமேவிய குக வீர அம்பா குமரா மிகு தகைசால் அன்பார் அடியார் மகிழ் பெருவாழ்வே தினம் ஆம் அன்பா புனமேவிய தனி மானின் தோல் உடன் ஆடிய தினை மா இன்பா உயர் தேவர்கள் தலைவா மா திகழ் வேடம் காளியோடாடிய ஜெகதீச சங்கமேச நடேசுரர் திரு ஆலங்காடினில் வீரிய பெருமாளே. திகழ்கின்ற வேடத்துடன் காளியுடன் நடனமாடின உலகத்துக்கு ஈசனும் சங்கமேசனுமாகிய நடேச பெருமானுடைய தலமாகிய திரு ஆலங்காட்டில் விளங்கி நிற்கும் பெருமாளே. தனதானந்தானன தானன என்று வேதம் கூறுவோரது ஓசையிலும் மிகுந்த ஒலியுடன் வண்டுகள் நிறைந்து சேர்ந்துள்ள குளிர்ந்த நறுமண மலர் மாலைகளை அணிந்த திருமார்பரே ஆண் ஆட்டுக்கிடாவாகிய அஜத்தின் மீது ஆரோகணித்த வீர குகமூர்த்தியே தேவியின் திருக்குமாரரே பெரும் தகைமை நிறைந்த அன்புள்ள அடியார்கள் மகிழ்கின்ற பெரும் செல்வமே தினந்தோறும் தேவரீர் மீது அன்பு கொண்டு திரைப்புணத்தில் இருந்த ஒப்பற்ற மான் போன்ற வள்ளிநாயகியின் தோளுடன் விளையாடுபவரே தினைமாவில் பிரியமுடையவரே மேலான தேவர்களின் தலைவரே விளங்குகிற வேடத்துடன் காளியோடு நடனமாடிய உலகநாதரும் சங்கமேஸ்வரரும் நடராஜருமாகிய சிவபெருமானுடைய தலமாகிய திரு ஆலங்காட்டில் விளங்குகின்ற பெருமையில் சிறந்தவரே பெரிய நஞ்சு போன்ற கண்களை உடைய மாதர்கள் மனத்தாலும் ஐம்பொறிகளாலும் பழிக்கும் தொழில் செய்பவர்கள் மிகுந்த போக சுகத்தை தருவதும் தாமரை மொட்டு போன்றதுமான கொங்கைகளின் மீது உள்ளம் கசிந்து அதன் அடையாளமாக கீறல்களும் கிள்ளின் குறிகளும் உடைய நிந்தனைக்கு உரியவர் விஷகுணமுடைய வீணர்கள் வெறியை தரும் தீய உணவை தருகின்ற அசுத்தர்கள் மனத்தில் பொருந்திய தந்திரவாதிகள் மாயத்தால் மயங்கும் இசையில் வல்லவர்கள்
மயக்கம் நிறைந்த காதலர்கள் மேல் விழும் பொது மாதர்கள், ஒளியுடன் சந்திரனையும் வானத்தையும் அளாவிய மாடி வீடுகளில் வாழ்கின்ற விலைமகளிர் மீது மகிழ்ச்சி கொள்ளும் எனது பாழான மனம், உமது திருவடி தாமரையை தியானிக்க உமது திருவருளை பாலிக்க மாட்டீரோ? உன மலர் பேணும் தாள் உணவே அருளாயோ, அருள வேண்டும் என்று வேண்டியவாறு. முருகவேள் வீரவாகு தேவரை அனுப்பி ஆட்டுக்கடாவை அடக்கி வாகனமாக கொண்டு தேவர்களுக்கு திருவருள் புரிந்த வரலாறு இங்கு நினைவூட்டப்படுகிறது. தினம் ஆம் அன்பாக வள்ளிநாயகி தினந்தோறும் அப்பெருமானை நினைந்து நினைந்து உருகி உருகி திணைப்புனத்தினில் வாழ்ந்தனள். திரு ஆலங்காட்டில் சிவபெருமான் காளியுடன் சண்ட தாண்டவமாடினார். திரு ஆலங்காடு மேவிய முருகப்பெருமானே, உமது திருவடியை நினைக்கும் திருவருளை தருவாயாக, திருவருளை தந்து அருள வேண்டும் என்று வேண்டியவாறு. சங்கமேஸ்வர என்ற சொல் சங்கேச என வந்துள்ளது. காவிரி நதியுடன் பவானி கூடுகின்ற இடம் திருநனா. பவானி என்னும் திருத்தலம். அங்கு எழுந்து அருளியுள்ள சிவபெருமான் திருநாமம் சங்கமேஸ்வரர் என்பதாகும்.